ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. பிபிகேஎஸ் எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட் ஆடினாங்க. டாப் டூ ஃபினிஷ் கேரண்டீடு. மும்பை இந்தியன்ஸை ஜெயிச்சிருக்காங்க. கொஞ்சம் கன்வின்சிங்காக ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப டைட் மேட்ச்லாம் கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருந்துச்சு, பட் ஒரு கேப் வைடன் பண்ணி ஈஸியாக போயிட்டாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் எக்ஸ்ட்ராடினரி, பிரியன்ஸ் ஆர்யா ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ட்ராடினரி, ஹர்ஷதீப் எக்ஸ்ட்ராடினரி. இந்த மேட்சை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஈஸ் அவுட் பண்ணிட்டாங்க. டு பி ஹானஸ்ட் வித் யூ, வின்னிங் ஸ்கோர் வந்து 206 சொன்னோம். பிகாஸ் ஆஃப் பும்ரா ஃபேக்டரு கொஞ்சம் ஒரு சில பால் நின்னதுனால the winning score according to me was 194. வின்னிங் ஸ்கோர் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரோட நீங்க கம்மியா அடிச்சீங்கன்னா the chances of you winning according to my algorithm is only 11%. So they were short and இவங்க பர்ஃபெக்டா எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்ணாங்க. அஸ்மத்துல்லா ஒமர் ஜாயை டிராப் பண்ணிட்டு கைல் ஜெமிசனை கொண்டு வந்தாங்க. அதை நம்ம கைல் டிஸ்கஸ் பண்ணோம்ல. கைல் ஜெமிசன் பத்தியும் நம்ம சொன்னோம், இஸ் ஓகே பவுலரு, அந்த அளவுக்கு இது கிடையாதுன்னு. பட் டெஃபினெட்லி கரெக்ட். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் மோர் மெச்சூர்டு தேன் அஸ்மத்துல்லா ஒமர் ஜாயி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இவங்க பாருங்க எப்படி போயிருக்காங்கன்னு பாருங்க. மும்பை வந்து they got a great start actually. 52 for 1 பவர் பிளேல. அப்புறம் 7 to 10 அது முடியும் போது 83 for 1 டீசன்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு அடுத்த ஃபேஸ்ல 48 for 2 இஸ் ஆல்சோ டீசன்ட். அந்த கடைசி 5 ஓவர்ல when you got someone like சூரியகுமார் யாதவ் finishing the innings, 53 for 3 is below par. அங்க 70 ரன் வந்திருக்கணும். வந்திருந்தா they would have inched closer to 206. 206 with Bumrah in, then you got a massive chance. இங்க வந்துட்டு என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல எந்த டீம் நிறைய ரன் அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. மும்பை வந்துட்டு உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்ல 64 for 1. உங்களுக்கு பிபிகேஎஸ் வந்து 75 for 1. அங்க ஒரு இது போச்சு. ரெண்டாவது வந்து ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. பிபிகேஎஸ் 4 ஓவர்ல 36 ரன், தட் இஸ் 9 an over. இவங்க 5 ஓவர்ல 53, தட் இஸ் 10.6 an over. தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் வின்னிங். தேர் தரவுலி அவுட் பிளேட் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த 184ங்கும் போது மும்பை இந்தியன்ஸ் போலிங்கிறதுனால நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, ஒரு சில பால் நின்னுதுன்னு உடனே ஓகே தே காட் அ சான்ஸ் டு டிஃபெண்ட்னு. உங்களுக்கு வந்து பட் இவங்களோட செகண்ட் பேட்டிங் ஹாஃப்லயுமே நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ் தானே பீடா. நீங்க நிறுத்தவே, அதுதான் சொல்றேன், நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ் தான். பும்ரா ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப பெரிய ஃபேக்டர். ஆனா இந்த மாதிரி ஒரு டீமோட நீங்க ஆடுறீங்க போது ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரோட நீங்க 10 ரன் கம்மியா அடிச்சீங்கன்னா you got இங்கிலீஷ் வந்து பும்ராவெல்லாம் அடிச்சிட்டாரு. நான் தான் சொல்லினே இருக்கேனே. அதாவது ஒரு இது சொல்றேன் கேளுங்க. இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிராஃபி வின்னிங் பிளேயர் ஜாஸ் இங்கிலீஷ் என்னை பொறுத்த வரைக்கும். அதை நீங்க பிரிவிலே ஃபேண்டசில எடுப்பீங்க போன மேட்ச். அதை வந்து அவங்க சரியா யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கடைசியில யூஸ் பண்ணாங்க. ஒரு ட்ரெய்லர் காமிச்சினே இருந்தாரு, ஒரு 100 இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து அவ்வளவு ரன்ஸ் இல்ல, இன்னும் டோர்னமெண்ட் முடியல, ஒரு 100 இருக்கு. ஃபுல் வெர்ஷனை யாரும் பார்க்கல, யாருமே பார்க்கல அவரோட ஃபுல் வெர்ஷனை. தேர்ட் மேன் மேல அவர் மாதிரி அடி, எவன் போட்டாலும் தேர்ட் மேன் மேல சிக்ஸ் அடிச்சுடுவார் ரிவர்ஸ் ஸ்கூப்ப. அந்த மாதிரி ஒரு பிளேயர்ல நீங்க பார்க்கவே முடியாது. ஆர்சிபிக்கு ஜாஷ் ஹேசல்வுட், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அன்சுல் கம்போஜ். அவங்க யூஸ் பண்ணல பாட்டம் லைன். ஒரு சில டீம்ல எல்லாம் அப்படிதான் போயிட்டு ஹெட் கோச் கிட்ட போய் சொல்லுவேன், இவன் தான் நமக்கு டோர்னமெண்ட்டை ஜெயிச்சு கொடுக்க போறான் அப்படின்னா சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில சமயம் எப்படின்னா ஒரு சில பிளேயரை பார்த்துட்டீங்கன்னா அத்தன்டிக்கா எப்படி ஆடுறாங்கன்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா யூ மேக் கால். இவரு தான் அடுத்த 360 டிகிரிஸ், அதுல சந்தேகமே இல்ல. தீபக் சஹர் ஃபர்ஸ்ட் ஓவரு லைட்டா விட்டு நோண்டினாரு பிரப்சிம்ரன் சிங்க. பார்த்திருப்பீங்க, பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஓகே. அதுக்கப்புறம் அதே பிரப்சிம்ரன் சிங் ஸ்ட்ரைக்ல வரும்போது விக்கெட் கீப்பர் வந்து முன்னாடி நிக்கிறாரு. எனக்கு லாஜிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல. யூ ட்ரபிள் த பேட்ஸ்மேன் லைக் எனிதிங். நக்கிள் பால் போடுறாரு, உள்ள போடுறாரு, வெளியில போடுறாரு, வைடா போடுறாரு, ஒண்ணுமே இறங்கி வந்து சுத்தி பார்த்தாரு, ஒண்ணுமே பண்ண முடியல. when the batsman is all at sea, a batsman of Prabhsimran Singh's caliber wants to hit every ball for a boundary, கஷ்டப்பட்டு சஃபகேட் ஆயிட்டு இருக்காருங்கும் போது உள்ள வராரு விக்கெட் கீப்பர். நீங்க உள்ள வரீங்க, விக்கெட் கீப்பர் ரெண்டே ரெண்டு ஃபீல்டர் அவுட் சைடு, நீங்க எப்படி போடுவீங்க? பயம் வரும். எதுவுமே நீங்க வேகமா போட முடியாது, பவுன்சர் போட முடியாது, ரொம்ப ஸ்ட்ரைட்டா போட முடியாது. அவரு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, லாங்கான பின்னாடி வச்சிருக்காரு. உடனே கேரம் பால் தான் போட போது, நக்கல் பால் தான் போட. பால் வந்து ஒரு லேப் ஷாட் சிக்ஸ். அதாவது ஒரு சில தடவை சொல்றேன் எக்ஸ்பெரிமெண்ட். மும்பையை பத்தி நான் ரொம்ப ஐயா சொல்லியிருக்கேன். KL ராகுலுக்கு ரவுண்ட் விக்கெட் ட்ரெண்ட் போல்ட்டை வச்சு போட்டாங்க. சம்டைம்ஸ் அந்த திங்ஸ் ஆர் கோயிங் வெல்,
அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ்லயே இருக்கட்டும், பண்ணாதீங்க. 15 ஓவர் ஆயிருக்கு, மேட்ச் ஆல்ரெடி கையை விட்டு போயிடுச்சு, 30 பால்ல 40 ரன் என்னமோ அடிக்கணும். 16வது ஓவர் நீங்க ஜஸ்பிரீத் பும்ரா கொடுப்பீங்களா, இல்ல ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் வில் ஜாக்ஸ் கொடுப்பீங்களா? யூ there is only chance you have to win is இல்ல to bring. அப்பயே மேட்ச் முடிஞ்சிருச்சு போயிடா, ஜாக்ஸ் போடும்போதே மேட்ச் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. முடிஞ்சிருச்சே. இப்ப நான் வந்து அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க. வேர்ல்டு கப் ஃபைனல் 5 ஓவர்ல 30 ரன் அடிக்கணும், 7 விக்கெட் இருக்கு, கிளாஸ் இருந்த போது எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க, மேட்ச் முடிஞ்சிருச்சு. வந்தாரு பாருங்க ஜஸ்பிரீத் பும்ரா. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க சொல்றத நான் கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். the match has gone out of the hands 15 ஓவருக்கு அப்புறம் போது the only way you have any chance of getting back to the game is to try and do something, get a wicket or two, which only ஜஸ்பிரீத் பும்ரா can do. நீங்க வில் ஜாக்ஸ் 11 ரன் கொடுத்துட்டு அங்க டோட்டல் பிரஷரையும் இறக்கிட்டீங்க. ஜார்ஜ் இங்கிலீஷோட இன்னிங்ஸ பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. 2 ரிவர்ஸ் ஸ்கூப், அதுக்கப்புறம் ஒரு பிக்கப் ஃபாஸ்ட் போலர் இருக்கு. இப்போ சாட்னரை ஒரு 2 பிக்கப், ஒரு இன்சைட் அவுட் ஷாட், பும்ரா ஒரு 2 இன்சைட் அவுட் ஷாட். அவரோட ஃபுல் ரேஞ்ச் இன்னும் யாரும் பார்க்கல. அந்த ஃபுல் ரேஞ்ச் உங்களுக்கு வந்துச்சுன்னா பஞ்சாப் will go all the way and win the tournament. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே. மும்பை வந்து இன்னொரு ஃபன் ஃபேக்ட், மும்பை வந்து டாப் 2ல ஃபினிஷ் பண்ணாம டோர்னமெண்ட் ஜெயிச்சது கிடையாது அப்படின்னு. அன்பார்ச்சுனேட்லி இந்த வாட்டி நாட் இன் டாப் 2, எலிமினேட்டர் ஆடி வரப்போறாங்க. அவங்க ரூல் அவுட் பண்ண முடியாது, தேர் டேஞ்சரஸ் டீம், இல்லைன்னு சொல்ல. பட் என்ன எப்படி பாக்குறீங்க அவங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ்? சார் இன்னைக்கு வந்து தே ஹவ் பீன் பீட்டன் பை எ பெட்டர் டீம். இந்த 2 ஃபீட்பேக்ஸ், அதுக்கு நீங்களும் ஒரு ரீசன் சொல்லிட்டீங்க. பும்ரா போட்டிருந்தாலும் மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஸோ வி கேன் டேக் தட் லைட்லி. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இது என்னன்னா, இந்த நல்லா போட்டுட்டு தீபக் சஹரோட ரிதம் உடஞ்சு போச்சு. மேபி இவட போல்ட் அனதர் 3 or 4 ரன்ஸ் ஓவர். பும்ராவை அந்த ஒரு ஓவர் நீங்க கொடுக்காமலே இருந்திருக்கான். பவர் பிளேல அந்த டெம்ப்ளேட்டை வச்சுட்டு அவங்க இது பண்ணிருக்க முடியும். அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் மெய்டின் ஓவர் போட்ட தீபக் சஹர் அடுத்த 2 ஓவரும் பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டாரு. பர்டிகுலர்லி அந்த ஓவர் the விக்கெட் கீப்பர் கேம் in, he considered 15 or 16 and lost his rhythm. Apart from that, strategically you cannot say anything bad about Mumbai. To be honest with you, they are beaten by a better team. அவங்களோட இதுல என்ன யோசிச்சிருப்பாங்க, ஆடும்போது கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, டாமினேட் அவங்க பண்ணவே இல்லை. 6 ஓவர்ல 52, இட்ஸ் நாட் அ டாமினேஷன். 10 ஓவர்ல 83, இட்ஸ் நாட் அ டாமினேஷன். 15 ஓவர்ல 131, இட்ஸ் நாட் அ டாமினேஷன். ஒரு மாதிரி ப்ரோக்ரஸிவா அப்படியே போயிட்டு இருந்தாங்களே ஒழிய they never took the game away from பஞ்சாப் கிங்ஸ். அப்படிங்கும்போது அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, சரி ஐ திங்க் 180 is going to be a very good score here with the bowling attack what we had. They dismantled Delhi. Okay, அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க, ஒரு 180 போடலாம், போல்ல 2 விக்கெட் குவிக்கா எடுத்துட்டா கேம் முடிஞ்சு போயிடும் அவங்க நினைச்சிட்டாங்க. பட் தே ஆர் பிலோ த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். மும்பைக்கு வீல்ஸ் எல்லாம் கழண்டு வரல. தே ஹவ் பீன் பீட்டன் பை a team which is playing the right combination. They have been playing hard cricket right from the tournament started. Bottom line அப்படிங்கும் போது இப்ப மும்பைக்கு எனக்கு தெரிஞ்சு குஜராத் டைட்டன்ஸ் தான் வருவாங்க. நான் என்னோட ப்ரெடிக்ஷனை ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவங்க வீல்ஸ் எல்லா பக்கமும் கழண்டு செதறி ஓடிடுச்சுன்னு. that happens and Mumbai beat Gujarat Titans, then they are only 2 games away from winning the tournament. நீங்க ஹிஸ்டாரிக்கலா நீங்க நீங்க சொல்றீங்க, நாளைக்கு ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி கணக்குல பேசுறீங்க. அது இன்டைரக்டா சொல்லிட்டு அந்த டாபிக் அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். நீங்க யாரு 10 வச்சுட்டே பரட்ட ஆளா தெரிஞ்ச. தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ. அப்படிங்கும் போது இப்ப குவாலிஃபயர் ஆடுற டீம் ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா they also need 2 wins to win the trophy. So என்ன பொறுத்த வரைக்கும் if Mumbai is going to play GT, Mumbai is going to have a massive upper hand. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சம்டைம்ஸ் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் a jolt. பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல பாருங்க, லாகூர் கலந்தர்ஸ் 3 மேட்ச் ஃப்ரம் எலிமினேட்டர்ல இருந்து அடிச்சு ஜெயிச்சாங்க. ஸோ அப்படிங்கும் போது இப் தட் இஸ் ஹேப்பனிங் இன் மெனி, நிறைய லீக்ல இந்த மாதிரி எலிமினேட்டர்ல இருந்து ஒரு சில டீம், எங்க டீம் நான் 2023 இருந்த போது கேண்டி டீம் வந்துட்டு எலிமினேட்டர்ல இருந்து வந்து 3க்கு 3 அடிச்சு கப்பை ஜெயிச்சோம் ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக்ல. சோ T10 லீக்ல 2 வருஷம் நாங்க கப்பு ஜெயிச்சிருக்கோம் எலிமினேட்டர் வந்து. அதனால எலிமினேட்டர் வந்துட்டா 3 மேட்சுங்கும் போது எப்படி யோசிப்பீங்க, one bad day is going to cost you யோசிப்பீங்க. I don't believe in that one day is going to cost you if you play good cricket. ஓகே. திலக் வர்மா அவரோட பேட்டிங் கொஞ்சம் போராதான் இருக்கு பீடா, அன்பார்ச்சுனேட்லி ஃபார்ம். அவர்லாம் ஃபுல் ஃப்ளோல இருந்திருந்தானா ஒரு +20 வந்திருக்கு இன்னைக்கு மும்பை ஸ்கோருக்கு. நான் வந்து உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டாக்டிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க. திலக் வர்மா எந்த நம்பர்ல ஆடும்போது he was at his clinical best for India and Mumbai Indians according to you? இப்ப எங்க ஆடுறாரு கரெக்டா? இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்கிறேன்னா, வாட் இஸ் த நீட் டு ஷிஃப்ட் திலக் வர்மா வேர் he was successful in a particular batting order?
ஜாக்ஸ் வந்து எல்லா ஜாக்ஸ் மேட்சும் தான் ஜாக்ஸ் தான் உழப்பி விட்டாரு வந்து. ஜாக்ஸ் வந்து எல்லா மேட்சும் ஒரு 20 ரன் அடிக்கிறாரு. ஒரே ஒரு மேட்ச் வின்னிங் நான் இன்னும் ஆடல. ஈவன் தோ ஐ ரேட் ஹிம் வெரி ஹைலி. இப்ப இல்ல நான் வந்துட்டு டோர்னமெண்ட் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஜாக்ஸ் இப்படி வந்து உழப்பினாருன்னா எல்லாரும் ஒரு டவுன் கீழே ஆடுற மாதிரி இருக்கும்னு. எப்படி யோசிக்கிறாங்கன்னா அவர் ஒரு ஓவர் போடுவாருன்னு. அந்த பேவன் ஜேக்கப்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் நியூசிலாந்து, நிறைய பேர் பார்த்தது இல்ல. கிள்ளி கிழிச்சிருவாரு அவங்க. அவங்க அதை பண்ணிருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கீழே போயிடுச்சு. இப்ப ஜாக்ஸ் இஸ் லீவிங். ஜாக்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி அவைலபிள் ஃபார் த எலிமினேட்டர். ஸோ திலக் வர்மா வில் கம் யூனோ ஒன் ஆர்டர் அப். ரயான் ரிக்கில்டனுக்கு பதிலா ஜானி பேர்ஸ்டோ இஸ் கோயிங் டு ஓபன் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். சரித் அசலங்கா இஸ் எக்ஸ்பெக்டட் டு டேக் த பிளேஸ் ஆஃப் வில் ஜாக்ஸ். அவரை பின்னாடி வச்சுப்பாங்க. ஸோ திலக் வர்மா இஸ் கோயிங் டு பேட் நம்பர் 3. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஜாக்ஸ் மைட் பேட் நம்பர் 4. மும்பைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அசலங்கா இஸ் நாட் ஆஸ் எக்ஸ்ப்ளோசிவ் அஸ் ஜாக்ஸ். அவர் பட் இஸ் a வெரி குட் பிளேயர். he can also bowl some off spin. பேர்ஸ்டோ பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. விக்கெட்டனும் பாருங்களேன். நான் உங்களை கேட்கிறேன், இந்த ஹோல் டோர்னமெண்ட்ல எத்தனை மேட்ச் வின்னிங் நாக்ஸ் ஆல் அலோன் சூரியகுமார் யாதவ் மாதிரியோ, ஒரு ரோஹித் சர்மா மாதிரியோ, ஒரு ஹர்திக் பாண்டியா ஆடின ஒரு சில மாதிரியோ ரிக்கல்டன் மேட்ச் வின்னிங் நாக்ஸ் எத்தனை ஆடி கொடுத்துருக்காரு அக்கார்டிங் டு யூ? சட்டு ஞாபகம் மாட்டேங்குது. மேபி ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் பெருசா. 2 இன்னிங்ஸ் சொல்லலாம், அவ்வளவுதான். அது ஒன்றும் எப்ப பெரிய இது கிடையாது. எப்ப மத்ததெல்லாம் ஞாபகம் 20 வரும்? ரன் 30 ரன் அவ்வளவுதான். எப்ப ஞாபகம் வரும்? கன்சிஸ்டன்டா மேட்ச் வின் பண்ணி கொடுத்தா தானே சார் ஞாபகம் வரும். அதனாலதான் உங்களுக்கு ஞாபகம் வரல. அப்படிங்கும் போது பேர்ஸ்டோ இஸ் கோயிங் டு பி சம்மன் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்ட்ரக்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் போது மும்பை இந்தியன்ஸுக்கு டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, they are not losing out of anything. They are outplayed by a very very good team who have been playing solid cricket. இந்த பிரியான் ஷரியா சூப்பர்வா ஆடுறாரு, அதுல சந்தேகமே இல்லை. பிரப் சிம்ரன் சிங் இன்னைக்கு தான் அடிக்கல. ஜார்ஜ் இங்கிலீஷ் தான் திருப்பி திருப்பி சொல்றேன். பஞ்சாப் கிங்ஸ் ஹாஸ் டு வின் த டோர்னமெண்ட். யூ பிளே மேஜர் ரோல். ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சிட்டே இருக்காரு, சஷாங்க் சிங் அடிச்சிட்டே இருக்காரு, சாய்னிஸ் ஒரு இடி இடிச்சாரு, நேயல் வதேரா அடிக்கிறாரு, மார்க்கோ யான்சன் கேன் பேட், இப்ப கைல் ஜெமிசன் கேன் பேட். இப்ப அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவாங்க? மார்க்கோ யான்சன் போயிடுவாரு. மார்க்கோ யான்சனுக்கு பதிலா they are going to bring அஸ்மத்துல்லா உமர் சாய் பேக். அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. எனக்கு பேட்டிங்ல எனக்கு 8 9 வரைக்கும் இருக்கணும், பிரார் 10, எல்லாரும் பேட்டிங் ஆடணும், போய் வாங்குங்கடா அப்படின்னு. ஸோ பஞ்சாப் கிங்ஸும் not going to be losing out on anything. Mumbai Indians is also not losing out on anything. ஆர்சிபிக்கு ஜோஷ் ஹேசல்வுட் திரும்பி வந்துட்டாரு. ஒரே பிரச்சனை, வீல்ஸ் கழண்ட ஒரே டீம் ஜிடி தான். ஐ வில் பி வெரி ஹாப்பி, ஐ வில் பி ப்ரூவன் ராங். ஸோ மும்பைக்கு வருத்தப்படுறதுக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஒரு ஜோல்ட் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நோ ஒன் எக்ஸ்பெக்டட் தெம் டு பினிஷ் ஆன் த குவாலிஃபயர் ஈவன் தோ ஆட் அ சான்ஸ். எல்லா ரிசல்ட்ஸும் அவங்களுக்கு ஃபேவரா வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ஸ் அலைனே ஆகாது. இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிருந்தா டபக்குன்னு மேல போயிருப்பாங்க. 3 ரிசல்ட் அவங்களுக்கு ஃபேவரா வந்தது. அவங்களோட ரிசல்ட் அவங்களுக்கு ஃபேவரா வரல. தட் டசன்ட் மீன் தேர் பிளேயிங் பேட் கிரிக்கெட் ஆர் தே ஹேவ் ப்ராப்ளம்ஸ் கோயிங் ஃபார்வர்ட் டு த எலிமினேட்டர். இப்போ பஞ்சாப் தரவுலி 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 டிசர்வ்டு. கோச்சிங் ஸ்டாஃபை கம்ப்ளீட்டா மாத்தினாங்க, செட்டப்பா மாத்தினாங்க, கேப்டனை மாத்தினாங்க, 2 பேரை ரீட்டைன் பண்ணிட்டு கப்புன்னு மத்தவங்க எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. தே டிட் தட் ஆர்கோட். கஷ்டப்பட்டதுக்கு பலன் வந்தே வரணும். சூப்பர். ஸோ பஞ்சாப் டாப் 2, பஞ்சாப் ஜாலி. இப்போதைக்கு எம்ஐ குவாலிஃபயர் 1ல இருந்து காலி. அதனால எலிமினேட்டர் ஆடி மேலே வருவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் எம்ஐ ஃபேன்ஸ். ஸோ வில் வெயிட் அண்ட் வாட்ச். உங்க ஃபைனல் தாட் சொல்லிருங்க பீட்டர். குவாலிட்டி டீம் சார் மும்பை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்ப நீங்க சொன்ன ஸ்டாட் வேலிட் ஸ்டாட் அதை போடுவாங்க. மும்பை ஹேவ் நெவர் ஒன் அ ட்ராஃபி வென் தே ஃபினிஷ்ட் இன் தி எலிமினேட்டர் அப்படின்னு போடுவாங்க. போடட்டும். பட் தேர் ஒன்லி டூயிங் தட் அட் தேர் ஓன் ரிஸ்க். உங்களை நீங்க டிஸ்கார்டே பண்ணாதீங்க. இப்ப எலிமினேட்டர் ஒரு அடி அடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் தேர் கோயிங் டு பி தி டிஃபரண்ட் டீம், ஒன்லி 2 டீம்ஸ் அவே. பஞ்சாப் வந்துட்டு தே டிசர்வ் டு பி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பாவம் நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. they defended a target like 111. kudos to them. எந்த டீம் நல்லா ஆடுதோ அந்த டீம் ஜெயிக்கணும்னு ஆசை பண்ணோம். they deserve to go all the way. now they will be very relieved. குவாலிஃபயர் வரும்போது இன்னொரு லீக் கேம் தோத்தாலே எனக்கு பரவாயில்ல, I have a 2 shot at the final. they will be going with a lot of confidence and they are going to play at home at முல்லன்பூர். அதை விட ஒரு பெரிய ஒரு இதுவே அட்வான்டேஜும் உங்களுக்கு வராது. kudos to them. The next is going to be who is going to join Punjab Kings இந்த குவாலிஃபயர் இன் முல்லப்பூர். இவத்து நமதா, அதாவது இவத்து இல்ல, ஏன்னா நாளைக்கு ஆடுறாங்க, நாளே நமதா, இல்லைன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஹஸ் காட் அதர் ஐடியாஸா. ஏன்னா காவு வாங்குற படம் நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட எட்ஜை மும்பைக்கு தான் கொடுத்தேன். நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் மும்பை டு வின் டுடே. ஸோ பிபிகேஎஸ் வாஸ் அண்டர் டாக்ஸ் டுடே.
ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா கடைசி 5 நாளா பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற டீம், பிளே ஆஃப் இல்லாத டீம், அண்டர் டாக்ஸ் அடி நொறுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஆர்சிபி அந்த ட்ரெண்டை மாத்துவாங்களா? கம் பேக் அண்ட் டூ அ ப்ரிவியூ ஆன் தட் வித் யுவர் வெரி ஓன் ஆக்டோபஸ். அன்டில் தென், தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பை பை.